நண்பர்களே, நீங்கள் விஜய் பர்சுவேஷன் ஸ்டெப் செய்ததை பார்த்தீர்கள். வாருங்கள் இதை சமரை செய்வோம். விஜய் முதலில் ஹேண்ட் ஹெல்டை பயன்படுத்தி ரெகுலர் ஆர்டர் வாங்க ஆரம்பித்தார். ஆர்டரை வாங்கும்போது விஜய் 4 கீ டிரைவர்ஸை கவனத்தில் வைத்தார். அவர் MSL SKUs லாஜிக்கின் அடிப்படையில் ஆர்டரை வாங்கினார். மேலும் ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்டின் அடிப்படையில் உதாரணத்தை தந்தார். இதன் மூலமாக கடைக்காரருக்கு தெரிய வந்தது விஜய் மிகவும் சிறப்பாக SKUs பற்றி ட்ராக் செய்கிறார் என்று. இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குவதற்கு அருமையான வழியாகும். விஜய் ரிட்டெய்லரின் ஆப்ஜெக்ஷனை ஹேண்டில் செய்த போது அவரது ஆப்ஜெக்ஷனை கவனமாக கேட்டார். அருமையாக புரிந்து கொண்டு பதிலை தந்தார். இதனால் கடைக்காரர் இம்பார்ட்டன்டாக ஃபீல் செய்தார். மேலும் கேள்வியையும் பாராட்டினார். அவர் ட்ரேட் ஸ்கீமின் மூலமாக உண்டாகும் ரீட்டெய்லர் பயன்களை கூறினார். இதனால் ரீட்டெய்லர் மகிழ்ச்சி அடைந்தார். DSRம் நமது நன்மைக்காக யோசிக்கிறார் என்று. இதனால் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டானது. விஜய் அதிக ஆர்டரை பெற முடிந்தது. வேல்யூ சேலும் அதிகரித்தது. ஆர்டர் வாங்கிய பிறகு அவர் விசிபிலிட்டியை அதிகரிக்க ரீட்டெய்லரிடம் நெகோஷியேட் செய்தார். அவர் கூறினார், ப்ராடக்டின் லொகேஷன் சரியான இடத்தில் இருந்தால் சேல் அதிகரிக்கும் என்று. இதனால் கடைக்காரர் தனது பயன்களை உணர்ந்தார். விஜயின் பேச்சை கேட்டார். பின்பு அவர் கடைக்காரருக்கு ஷேர் ஆஃப் ஃபேசிங் இன் லாஜிக் புரிய வைத்தார். ஷெல்ஃபில் சரியான ஃபேசிங் வைக்க வேண்டும் என்று புரிய வைத்தார். விஜய் கடைக்காரருக்கு இதையும் கூறினார், அவர் காம்படிஷனின் ஃபேசிங்கை கெடுக்க மாட்டேன் என்று. இதன் மூலமாக ரீட்டெய்லருக்கு மிகவும் நம்பிக்கை அதிகரித்தது. விஜய் POSஐ காண்பித்து கடைக்காரருக்கு அதை பற்றி புரிய வைத்தார். மேலும் அதை மாற்றுவதற்காக ரீட்டெய்லரிடம் சரியான இடத்தையும் தேர்வு செய்தார். ரீட்டெய்லர் லொகேஷனை சரியில்லை என்று கூறிய பிறகு விஜய் அவரது பேச்சை கேட்டு அவர் சொன்னபடியே நடந்து கொண்டார். ரீட்டெய்லருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, விஜய் தம்முடைய பேச்சை கேட்கிறார் என்று. இறுதியில் போஸ்டரை காண்பித்து அதன் பயன்களை புரிய வைத்தார். மேலும் அதை சரியான இடத்தில் மாட்டுவதற்காக பர்சுவேட் செய்தார். ஒவ்வொரு முறையும் விஜய் இதை கவனத்தில் வைத்தார். கடைக்காரருடன் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாக வேண்டும் என்று.